பாவக்காய் பெரிய பாவக்காய் இப்போ எப்படி இது எப்படி நல்ல பாவக்கான்னு பார்க்கறது? இல்லை இதை எப்படி பார்த்து எடுக்கணும் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அரும்பா இருக்கிறத பார்த்து எடுக்கணும். மீனாட்சி அரும்பா பொடிசா இருக்கணுமா அரும்பு பெருசா இருக்கணுமா? அரும்பு அப்படி உதிராம இருந்தா நல்லதுதான். இப்படி வலுவலுன்றதா நல்லா இருக்காது. இப்படி உதிராம இருந்தா நல்ல காய். நல்ல பாவக்காய் நல்ல காய். இல்ல உதிர்ந்தா நல்ல பாவக்காய். பூச்சி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இப்படி உதிர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதே மூடையில ஒரு சில உதிர்ந்ததுல மூடையில பூச்சி இருக்க கூடாது. இந்த மாதிரி பூச்சி மட்டும் இருக்க கூடாதான். அப்படி இருந்தா கொஞ்சம் நல்ல பாவக்காய் இல்லைன்னு சொல்றாங்க. சுமார் இன்னைக்கு என்னென்ன 2ஆம் தேதி 1வது மாதம் 2025. இன்னைக்கு பாவக்காய் ரேட் என்னென்ன? பாவக்காய் வந்து விலை வந்து 50 ரூபா. 50 ரூபா. கடைசி ஆனதுனால 40 ரூபா 30 ரூபாய்க்கு போடுறோம். 40 ரூபா 30 ரூபாய்க்கு போறீங்க. இது எத்தனை கிலோ கம்மியா? இது எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்க? 2 கிலோ வாங்கியிருக்காங்க. 2 கிலோ போல வருமா? 2 கிலோ எடை காலி எடை போக. இது என்னக்கா துவரங்காயா? துவரங்காய் எவ்வளோக்கா கிலோ? 60 ரூபா. 60 ரூபாயா? காட்டுக்கா காமிக்காது. சரிக்கா. கடை வச்சுருக்கீங்களா? கடை வச்சிருக்கு. சரிக்கா சரி. என்ன அடியில் மொச்சக்கா என்ன விலைக்கா? தெரிஞ்சு வேதா நாட்டு மொச்சக்காய். நாட்டு மொச்சக்காய். இது எப்படிக்கா நாட்டு மொச்சக்காய் சாதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? நாடுதான் பட்டையா இருக்கும். அந்த கொத்தி மொச்சக்காய் வச்சுட்டா கொத்தி மொச்சக்காய். ஏதா மொச்சக்காய்? அந்த அங்க இருக்க ரீஸ் வச்சிருக்கேன். அது எவ்வளோ? அது ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா? ஹைப்ரிட்னா ஒட்டு. இது நாடு. இது நாடு. இது நாடு பட்டையா இருக்கு. அவ்வளவுதான். பட்டையானா எப்படி புரியல? பட்டையா இருக்குல்ல அந்த அது ஈக்கிக்க கொக்கியா இருக்கும் பாரு. ஓ இதுனா நாட்டு மொச்சை. அதுகிட்ட 2 எடுத்துக்கறவா போய் பாக்குறியா? இந்த பாக்குறேன். டிஃபரண்ட் தெரியுதுல. மொச்சக்காய். இது நாட்டு மொச்சக்காய். நாட்டு மொச்சக்காய்னா இப்படி பட்டையா இருக்குமா? தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். இது நாட்டு மொச்சக்காய் இப்படி பட்டையா இருக்குமா? இது இதான் நாட்டு மொச்சை. இது வந்து ஒட்டு. இந்த வளைவா இருக்கு பாருங்க. இப்படி வளைவா இருந்தா ஒட்டு மொச்சக்காயா? மொச்சக்காயிலே 3 வகை மொச்சக்காய் இருக்கு. இன்னொரு மொச்சக்கானா இதே மாதிரி தான் இருக்குமாக்கா? அது சிலம்பல அதுவும் பட்டையா புடலங்காய் என்ன விலை? 40 ரூபாயா? அரை கிலோவா? இப்போ தக்காளிலாம் இப்போ ஆந்திரா தக்காளி தான் வருதாக்கா? ஆந்திரா தக்காளி. இது எவ்வளோ இன்னைக்கு கிலோ? கிலோ 20 ரூபா தானா? இப்போ 2ஆம் தேதி வருஷ பருப்புலாம் தக்காளி குறைஞ்சி போயிருக்கு. தக்காளி 20 ரூபா தானா? பாருங்கள் தக்காளி நல்லா இருக்குது. 15 ரூபாய்க்கு இருக்கா? இது 15 ரூபாயா? நாட்டு தக்காளிலாம் இப்போ வர்றதில்ல ஏங்கா? ஆந்திரானா நம்ம ஆந்திராவிலேருந்தே வர்றது தானே இதெல்லாம்? இது எப்படிக்கா? இது சும்மா அந்த கோழி நாட்டு இது இந்த கோழிகளை வளர்க்குற மாதிரி தான், மருந்து தான் எல்லாம். செடியில் தான் பார்க்குறோம். செடி தான் அப்படி. ஓ சரி சரி. கொடி தக்காளியா? கொடியா வருமா அது? இது கொடியில் வருமா? ஓ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இது செடியில் இருக்காது. செடி தான். செடியை குச்சியை வச்சு அப்படி கொடி மாதிரி நிற்கும். ஓ பந்தல் தக்காளி. ஓ சரி. பந்தலில் வரும். சரி. 35 ரூபாயா? யூடியூப்பில் வரும். எவ்வளவு? பல்லாரி வந்து 35 ரூபா. 35. என்ன விலை குறைஞ்சிருக்கா? விலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விலை குறைஞ்சிருக்கா? எப்படி மொத்தமாக வாங்கி மூடையிலேருந்து நல்லா பிரித்து தனியாக அழகாக எடுப்பீங்களா? ஆமாம். அது சுத்தம் பண்ணி எடுத்து விற்றாதான். காலையில் நல்லமாக வருது. அதை சுத்தம் பண்ணி விற்கணும். சரி. சின்ன வெங்காயம் விலை கூட. கிலோ 90 ரூபா. சின்ன வெங்காயம் 90 ரூபாயா? ஏன்னா இப்போ குறைஞ்சி தானே இருந்துச்சு. ஏன் இவ்வளோ கூட வந்துருக்கு? கூடிடுச்சு. விளைச்சல் இல்லை. சின்ன வெங்காயம் 90 ரூபாயா? சரிண்ணா.
கேரட் என்ன விலையா? கேரட்டு 40 ரூபா. பீன்ஸு என்னதா பீன்ஸ் என்ன விலையா? மீன்ஸ் எதுனா 90 ரூபா 90 ரூபா. அது 100 ரூபாயா? உருளைக்கிழங்கு 50 ரூபா 50. லூக்கல்யா? இதான் முருங்கை பீன்ஸுங்க. அதான் இது ரிங் பீன்ஸ் ரிங் பீன்ஸ். நாளைக்கு வருவா இதான் ரிங் பீன்ஸ் வாங்க. உங்கள்கிட்ட 70 ரூபா. இதுயா சௌச்சௌயா? சௌ 70. 20க்கா 20. வீடியோக்கு ரெடி பண்ணுறேக்கா. இது எலுமிச்சம்பழம் எத்தனை பழம்க்கா? 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு ஏற்றணும் மேடம்மா. 20 ரூபாய்க்கு 5 பழம் தான் தருவேன். 10 ரூபாய்க்கு 4 ரூபா ஒரு பழம். சரி. இது ரெண்டுமே அதானா? அது அது அதெல்லாம் 6 தருவேன். 7 8 இன்னைக்கு டிக்டாக்ல பார்த்துட்டேன். இது 7 8 வரும். இஞ்சி என்ன விலைண்ணே? கிலோ 50 ரூபாயா? கிலோ 50 ரூபாயா இஞ்சி? பாருங்க நல்லா இருக்கு. இல்லைப்பா அந்த சும்மா வீடியோ. மல்லிகை கட்டில் எவ்வளோ? 10 ரூபா கட்டு. ஆமாம் 20 விட்டா 10 ரூபா கட்டே 10 ரூபாயா? பரவாயில்லையே. கட்டு 10 ரூபா தானா? இன்னைக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கும் போல. கூட கொடுத்தோம். முட்டைக்கோசு என்ன விலைண்ணே? 20 ரூபா. பூ என்ன விலைக்கா? 20 ரூபாயா? இல்லை இல்லை என்ன போட்டோ வீடியோக்கு தான். வீடியோ ரீல்ஸ். இது வந்து நான் ஒரு 6 வருஷமாக பார்க்குறேங்க்கா. சவுச்சவு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே நான் விற்பேன். 10th படிச்சுட்டு நான் அப்படியே இந்த மார்க்கெட் தொழிலுக்கு வந்துட்டேன். அதனால எனக்கு ஏதோ சம்பளம் கிடைக்குதுக்கா. இது பரவாயில்லையா உங்களுக்கு? வேலையை காட்டிலும் இது பிரயோஜனமாக இருக்கா? எனக்கு வெள்ளனை வந்து வேலை முடியறதால எனக்கு இந்த சம்பளம் எனக்கு போதுமானதாக இருக்குது. போதும். அம்மா அப்பாலாம்? அம்மா அப்பாலாம் அவங்க வீட்டில் இருக்காங்க. இது நல்லா இருக்காங்களா? கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க 4 பேர். அண்ணன் பேங்க் மேனேஜராக இருக்காப்புல. அண்ணன் பேங்க் மேனேஜரா? இருக்காப்புல. இது நம்ம சொந்தமாக சில்வர் பட்டர் நடத்துகிறோம். சரியா? சில்வர் பட்டர் நடத்துகிறோம். அண்ணன் இன்னொரு அண்ணன் இங்கே கடை வச்சுருக்காங்க. சரியா? தம்பி ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாப்புல. சரி. ஓ நீங்கள் எத்தனாவது ஆள்? நான் 3வது ஆள். 3வது ஆளா? எல்லாருமே பசங்க தானா? வெறும் பசங்க தான். ஓகே சரியா. சரி எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மதுரையில்? வரேங்க. வில்லாபுரம். சரியா சரி. அம்மா அப்பா எதுவும் வேலை பார்க்குறாங்களா? அப்பா வந்து சில்வர் பட்டர் நடத்துகிறாப்புல. அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தானா? சில்வர் பட்டர் தான். எப்படி புதுசாக தயாரிப்பீங்களா இல்லை புதுசு பாலிஷ் பண்ணுறதா? இருந்து நம்ம தயாரிக்கிறது. தயாரிச்சு தான் பண்ணுறீங்க. சரிங்க சரிங்க. இது பரவாயில்ல உங்களுக்கு? இது எனக்கு பொண்ணு. எல்லாரும் கல்யாணம் ஆகியிருக்கா உங்கள் பசங்க? அண்ணன் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. சரி. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வயசு தான் பொண்ணு பார்க்குறீங்களா? ஆமாம், அடுத்தடுத்து முடிச்சு விட்டுலான்னு இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் ஆகும் இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு கடன் முடிஞ்ச மாதிரி ஆயிரும்ல. சரியா சரியா. சந்தோஷம்.
சரி. உங்கள் கல்யாண திருமண இது பந்தம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் வாழ்த்து சொல்கிறோம். ஓகே பாய், தேங்க்ஸ். பரவாயில்ல, கேட்டதும் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோக்கா? 75. பரவாயில்ல, நல்லா இருக்கு. விலை கூடி இருக்கோ இப்போ? இந்தா கேட்டுருவான். இதுக்கா பல்லாரி 50 ரூபாயா? சேனா சேம்பு 50ஆ? தக்காளி என்ன விலை போறீங்க? 20 ரூபாயா? எடுத்து போய் எங்கே போய் போட்டு விட போகிறோம்? பாட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு வெக்கத்தை கெடுக்க போகிறேன். சொல்லுங்கண்ணே, எத்தனை வருஷமா மார்க்கெட்டில் இருக்கீங்க? பல வருஷமா இருக்கேன். பல வருஷமானா எத்தனை வருஷம் சொல்லுங்க? 2000 இருக்கேன். 2000 இருக்கீங்களா? எப்படி இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இதுதான் எல்லாமே இந்த வியாபாரம் மட்டும்தான்? கொத்தமல்லி போதும். ஆமாம். சரிண்ணே சரிண்ணே. இதில் பரவாயில்லையா? லாபம் எப்படி லாபம் இருக்குமா? என்னக்கா ஒரு நாளைக்கு மாடு படுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்குது, ஒரு நாளைக்கு வியாபாரம் இல்லை. ஆனால் இந்த இதுலேயே தான் இருக்கீங்க இன்னைக்கு இல்லை வியாபாரம். இன்னைக்கு வியாபாரம் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப ஆனால் எல்லாருமே டல்லாக இருக்குதான். கூட தான் ஆனால் விற்கல. மல்லிகட்டில் என்ன விலைண்ணே? மல்லிகட்டம் கட்டு 10 ரூபா. கட்டே 10 ரூபா தானே? ஆமாம். பூநாட்டு 20 ரூபா. புதினா கட்டி 20 ரூபா. கருவேப்பிலை 60 ரூபா. இந்த முதல்ல உட்காந்துருக்காரு கருவேப்பிலை முதலாளி. கருவேப்பிலை முதலாளியா? சரி. 3 லட்சம் கொடுக்கணும் அவருக்கு. அப்படியா? இஞ்சி என்ன விலைண்ணே? இஞ்சி கிலோ 50 ரூபா. கிலோ 50 ரூபா. 50 40. ஆமாம். நீங்கள் என்ன எந்த ஏரியாண்ணே இருக்கீங்க மதுரையில்? ஏர்போர்ட்டுக்கா? ஏர்போர்ட் அவனியாபுரமா? நெடுமதுரை. நெடுமதுரை. சரிண்ணே சரிண்ணே. பிள்ளைகளாண்ணே? பிள்ளை ஆணு பொண்ணு. சரி, படிக்கிறாங்களா? பொண்ணு வந்து 9. சரி. பையன் 5. வீட்டில் என்ன பண்ணுறாங்க? விவசாயம். விவசாயம் பண்ணுறீங்களா? கீரை போடுவீங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலை? அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருவாங்க. மொத்தமாக கொடுத்துக்குறாங்க. சரிண்ணே சரிண்ணே. லோடு வந்துடும். வண்டி அங்கே வந்து வாங்கிடுவாங்க. சரிண்ணே சரிண்ணே சரி. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணே. இது என்னண்ணே, சிப்பி காளானா? இது சிப்பி மாதிரி இருக்கும். அதே அந்த காளான் மாதிரி தான் சமைக்கிறதா? டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை காட்டில் இது விலை கூடவா? ஒரே விலை தான், 40 ரூபா. அது ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்காது. எப்போமாவது ஒரு தடவை வருமா? நல்ல டைம் இருக்குல்ல? ஆமாம், இதுதான் கிடைக்கும். சிப்பி காளான் 70 ரூபா. குடமிளகா 70 ரூபாயா? இது வெங்காயத்தாள் 30 ரூபா. 30ஆ? வெள்ளரிக்காய் எவ்வளோண்ணே? இதுக்கு 40 ரூபா. 40 ரூபா. இதுவும் 40 ரூபா தானே? ஆமாண்ணா. பஜ்ஜி பஜ்ஜி மிளகா, இது என்ன மிளகா? பஜ்ஜி 70 ரூபா. பஜ்ஜி மிளகா 70 ரூபா தான். தேங்காய் கிலோ என்ன விலையா? 65. இது 65 ரூபா. இது ஒரு காயா நிற்கும் போல இருக்கே, 1 கிலோ. இது 63. இது 60. 30 ரூபா. 60 ரூபா. சேனை என்ன விலைண்ணே கிலோ? 50 ரூபாயா? இந்த கிழங்கு தான் இனிப்பு கிழங்கு, அந்த இனிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சேம்பு 1 கிலோ பொண்ணு. இது எவ்வளோ கிலோ? எவ்வளோண்ணே உருளைக்கிழங்கு? 40. இது 50ஆ? 50 ரூபா. 50 ரூபா. கருணை அது 50 ரூபா. அது 70 ரூபா. சேம்பு இது 50 ரூபா. இது 40 30 ரூபா. 50 30ஆ?
வாழைக்காய் என்ன வளர்த்தா? 5 ரூபா. தண்டு மரம் 80 ரூபா. எல்லாம் அடுக்கு 20 ரூபாயா? எத்தனை வருஷம் இந்த வேலை பார்ப்பத்தா? 38 வருஷமா இலை வைக்கிறிய? 8 வருஷம் ஒரு காய் கத்தரிக்காய் வச்சு ஆ கொச்சி ஈஸ்வரன் பிறந்த வருஷத்துல இலையாகும். உங்கள் மகன் பிறந்தப்போ இலை வைக்க ஆரம்பிச்சது. உங்கள் மகனுக்கு இப்போ 30 கட்டி போட்டு உச்சி வந்து பெரிய மார்க்கெட்டில் என் மகனுக்கு இப்போ எத்தனை வயசுக்கு கீரை வராது ஏக்கா? புரியுப்பா. ஆனால் உண்மையிலே தான் வீட்டில் உள்ள மரங்களே மொட்டை மொட்டையாக இருக்குது. பனிக்கு கீரையெல்லாம் வர்றதுலாம் அதிசயம். இதுதான் தண்டு கீரையாக்கா? தண்டு எவ்வளவு? 5 ரூபா. இது அரைக்கீரை. 5 ரூபாயா? எப்போக்கா நைட்டே வந்துடுவீங்களா? நைட்டே இருப்பீங்க. 7 மணிக்கு வந்துடுவீங்க. கீரை அப்போயே வந்துடும் 7 மணிக்கு. பொன்னாங்கண்ணிலாம் இன்றைக்கி என்ன விலைக்கா போச்சு? 3 முடி 20 ரூபாயா? பொன்னாங்கண்ணி வரல. சரிக்கா.